தனிச்சிறப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற தேவை மறையும் பொழுது அங்கு எஞ்சி இருப்பது பாவனையற்ற இருப்பு. பாவனையற்ற இருப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கே ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்குங்க. நம்முடைய இருப்பை நம்ம வெளிப்படுத்திக்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு பாவனையோடு தான் வெளிப்படுத்திக் கொள்கிறோம். அந்த பாவனை எதுவாக நம்ம பாவனை செய்கிறோமோ அதுல நம்ம தனித்து விளங்க வேண்டும். இப்ப நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னாலே அதை வச்சு என்ன ஒண்ணும் நீங்க முடிவு பண்ண முடியாது. நான் ஏதோ ஒன்றாக பாவனை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை ஒரு அபியாசியாக பாவனை செய்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு இருப்பு நிலை. என்ன ஒரு சிறந்த மனிதராக நான் பாவனை செய்து கொண்டிருந்தால் அது ஒரு இருப்பு. என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை வெறும் எக்ஸிஸ்டன்ஸா நான் விடுறது இல்லை. நான் ஏதோ ஒன்றாக நான் ஒரு சிறந்த பேச்சாளன், நான் ஒரு நல்ல புத்திசாலி, நான் ரொம்ப அன்பானவன், நான் ரொம்பவும் திறமை உள்ளவன், இது போல ஏதாவது ஒன்றாக அதுக்கு ஆப்போசிட்டா நான் ஒரு மகா பாவி, நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், இது எல்லாமே பாவனை தானே. இது எதுவுமே கிடையாது நம்ம. ஆனால் நீங்க யாரு அப்படின்னு உங்களுக்காக கேள்வி கேட்டா நீங்க ஏதோ ஒன்னா சொல்லுவீங்க. ஆனா அது நீங்க கிடையாது, அது நான் கிடையாது. அதுவாக நான் பாவனை செய்து கொண்டிருக்கேன். அப்புறம் அந்த பாவனையிலேயே மிகுந்த பாவனை, அது சிறப்பு. அந்த சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, நான் இப்ப நான் ஒரு நல்ல பாடகன் அப்படின்னா என்னை மாதிரி யாரும் பாட முடியாது. அதுதான் தனிச்சிறப்பு. மற்றவங்கள்ட்ட இருந்து என்னுடைய பாட்டு இந்த விதத்துல ஸ்பெஷலா இருக்கும். இந்த ஸ்பெஷாலிட்டி என்னோடது. பேசுறதுல என்னோட ஸ்பெஷாலிட்டி தனி. குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுல நான் ஒரு தனி ரகம். இதெல்லாம் நம்முடைய பாவனை. ஆக இந்த தனிச்சிறப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தேவை கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் பொழுது அது கடைசியா நம்ம எந்த பாவனையில இருக்கிறோமோ அந்த பாவனையவே மறக்க வைக்குது. அப்ப பாவனையற்ற இருப்பு எவ்வளவு ஒரு வித்தியாசமான விஷயம் பாருங்க. நான் ஏதோ ஒன்றாக என்னை பாவித்துக் கொள்கிறேன். இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்கிறதாக பாவிக்கிறோம்னு சொல்றோம்ல, அது போல நம்ம ஒன்னொன்னாவும் நம்மை பாவித்துக் கொள்கிறோம். நமக்கு சுகர் இருக்கிறது கூட பாவனை தான். அது டாக்டர் பார்த்து மிஷின் பார்த்து சொல்லிடுச்சுன்னா அந்த நிமிஷத்துல இருந்து நாம நம்மை சுகர் பேஷண்டாக பாதித்துக் கொள்கிறோம். அந்த வார்த்தையும் அந்த மிஷினும் இல்லைன்னா எனக்கு தண்ணி தாகம் எடுக்கும், டயர்டாகும், சோர்வா இருக்கும். அந்த மாதிரியாக எண்ணங்களாகத்தான் இருக்குமே ஒழிய நான் சுகர் பேஷண்ட் அப்படிங்கிற பாவனை எனக்கு வரப்போறது. அதனாலதான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இல்லாத நோய்கள்லாம் இருப்பதான ஒரு பாவனை வருது. பாருங்களேன், ஒரு வார்த்தை தான், பாவனை உள்ள இருப்பு தான் நம்மளோடது. அதுக்கு காரணம் அதுல ஒரு தனிச்சிறப்பு. எங்க சுகரை பத்தி பேசுறப்ப கூட அதுல ஒரு தனிச்சிறப்பு. எனக்கெல்லாம் 400க்கு மேல, நான் 410 சாப்பிடுறேன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் எங்கேயோ இருக்கும் என்னோடது. என்ன இது சொல்றது, எது சொல்லுது, அதுல நான் தனிச்சிறப்புடையவன்னு காட்ட விரும்புகிற ஒரு உடம்பு சரியில்லைங்கிறதுல கூட ஒரு தனிச்சிறப்பை காட்ட விரும்புகிற இடத்துலதான் நாம இருக்கிறோம். அடுத்தது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத வலிமை. எங்க வலிமை இருக்கிறதோ அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், எல்லா இடத்திலும் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். 4 பேர் சத்தம் போட்டு இருக்காங்கன்னா சத்தம் போடாம இல்லைன்னா அடுத்த கட்டம் நான் ஒன்னு அடிப்பேன். இது வீரம். இந்த பக்கம் 4 பேர் வளவலான்னு பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பேசுறதுனா அந்த இடத்துல என்னுடைய வார்த்தைகளோட திறமையை காட்டுவேன். அது வலிமை. எல்லா இடத்துலையும் எது குறைவாக இருக்கோ அந்த இடத்துல நான் வலிமையாக இருந்தேன்னா அதை வெளிக்காட்டத்தான் விரும்புறேன். ஆனால் தனிச்சிறப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மறையும் பொழுது தன்னை தேவையில்லாமல் வெளிப்படுத்திக் கொள்வதற்கான அந்த விஷயம் போய் அது இல்லாத ஒரு வலிமை இருக்கு. அது ஹனுமன் மாதிரி. அவரிடம் வலிமை இருக்கும், ஆனால் அதை அவர் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார். யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தி இதை செய்யினாதான் செய்வார். மேலும் ஒப்பிடுதல் இல்லாத தன்னம்பிக்கை. எல்லாமே அழகான வார்த்தைகள். பாவனையற்ற இருப்பு, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத வலிமை, ஒப்பிடுதல் அல்லாத தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைக்கும் ஒப்பிடுதலுக்கும் என்ன வித்தியாசம்? தன்னம்பிக்கை என்னால் செய்ய முடியும் என்பது, ஒப்பிடுதல் என்பது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும். இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், உன்னை விட நான் நல்லா செஞ்சுவேன், நான் இன்னும் நல்லா செய்ய முடியும் என்னால, நீங்க செய்யறத காட்டியும் நான் வேகமா செய்ய முடியும், நீங்க செய்யறத காட்டியும் நான் அழகா செய்ய முடியும், நீங்க செய்யறத காட்டியும் நான் சிறப்பா செய்ய முடியும். இது எல்லாமே
தன்னம்பிக்கையில் ஒப்பிடுதல் சேர்ந்த தன்னம்பிக்கை. இந்த ஒப்பிடுதல் சேர்ந்த தன்னம்பிக்கை அகங்காரத்தின் வெளிப்பாடு. ஒப்பிடுதல் செய்யாமல் என்னால் நன்றாக செய்ய முடியும் அப்படின்னு நிற்கும் பொழுது அது விட்டு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை தான் தேவை. நான் நன்றாக செய்வேன், என்னால் சிறப்பாக செய்ய முடியும், என்னால் உன்னை விட சிறப்பாக செய்ய முடியுங்கிற அந்த வார்த்தை போகிறது. அந்த 3 வார்த்தைகளும் மிக அழகான, மிக ஆழமான பொருளுள்ள வார்த்தைகள். பாவனையற்ற இருப்பு, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத வலிமை. உங்கள்கிட்ட எது ஸ்ட்ரென்தண்டா இருக்குன்னு பாருங்க, அதை நீங்கள் வெளிப்படுத்துவதை தவிருங்கள். வெளிப்படுத்திக் கொள்வது எப்போது தவிர்க்கப்படும்னா, நீங்கள் தனிச்சிறப்பு உடையவர்கள், அந்த விஷயத்தில் நீங்கள் தனிச்சிறப்பு உடையவர்கள் அப்படிங்கிற எண்ணம் உங்களிடத்திலிருந்து போக வேண்டும். அடுத்தது தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாத அந்த தன்னம்பிக்கை, ஒப்பிடுதல் அல்லாத தன்னம்பிக்கை. அபியாசையா இருக்கிற கூட அவரை விட நான் கொஞ்சம் டல்லு தாங்க, அவரு மாதிரி என்னால தியானம் பண்ண முடியாதுன்னா இது கூட ஒப்பிடுதல் தான். தன்னம்பிக்கை குறைவினுடைய ஒப்பிடுதல். ஆக எந்த ஒரு வகையிலும் நாம் குறைவாக மதிக்கப்படவோ அல்லது தாழ்வாக கருதப்படவோ இல்லை. இப்ப தனிச்சிறப்பு உடையவர்களாக இல்லாமல் இருந்தால் நான் தாழ்வா? என்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கும், என்கிட்ட வலிமை இருக்கும், என்னிடம் ஒரு பாவனையற்ற இருப்பு இருக்கும், அதனால நான் ஒன்றும் இல்லாதவன் அல்ல. என்ன நான் சிறந்த பேச்சாளன் அப்படின்னு பாவனை செய்து கொண்டாதான் என்கிட்ட பேச்சு வரும்னு அர்த்தம் கிடையாது. என்ன நான் சிறந்த அன்புடையவன்னு பாவனை செய்து கொண்டாதான் அன்பு வரும் கிடையாது. என்னுடைய நேச்சர் அதுன்னா அது வரதானே செய்யும். அதுக்கு ஏன் நான் ஒரு பேர் கொடுப்பேனே? இந்த பிம்பம் கொடுக்கறது என் வேலை. அந்த பிம்பம், எனக்கான ஒரு இமேஜை நான் கிரியேட் பண்ணாம இருக்கணும். அதுதான் பாவனையற்ற இருப்பு. ஆக இது எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது அதனால நம்ம ஒன்னும் மற்றவங்களால மதிக்கப்படாமல் அல்லது ஒன்னும் இல்லாதவங்கன்னு கருத மாறாக மற்றவர்களுக்காக உருவாக்கி கொண்ட பொய்யான தோற்றத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான சுமையில் இருந்து நாம் விடுவோம். எவ்வளவு இமேஜ், ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டா அந்த இமேஜை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பாடுபடுறோம், ரொம்ப ரொம்ப பாடுபடுவோம். 10 பேர் நல்லவங்கன்னு சொல்லிட்டா அந்த நல்லவங்கிற வார்த்தையை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்யும். மகாபிரபு, தர்ம பிரபு அவர்கிட்ட போனா இல்லைன்னே சொல்ல மாட்டாரு அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டா, கர்ண வரம்புறங்க அப்படின்னு இமேஜை கிரியேட் பண்ணிட்டா, நம்ம கிட்ட கையில காசு இல்லைன்னாலும் கடன் வாங்கியாவது அதை கொடுத்து நம்முடைய இமேஜை நம்ம மெயின்டைன் பண்ண விரும்புவோம். இது இவரால மட்டும்தாங்க முடியும், உங்களால முடியலன்னா யாரால முடியும், நீங்க கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, உங்களைதான் நாங்க பெருசா நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு தட்டை அந்த விஷயத்த செய்ய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் தன்னால முடியலன்னா கூட அதுல போய் தலையை விட்டு நான் செய்யறேன்னு நின்றுதான் தீருவார். ஏன்னா அவருக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இமேஜை தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த பரம்பரை கௌரவம், குலப்பெருமை, அந்த தனிநபருடைய ஆளுமை இப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான சுமையில் இருந்து நாம் இருக்கோம். எப்பயுமே சொல்றது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது பெருசு கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையங்கிற வார்த்தையை தக்க வச்சுக்கிறது ரொம்ப பெருசு. அதுக்குதான் அவன் பெருசா பாடுபடுவான். சாதாரண மாணவனை விட முதல் மதிப்பெண் வாங்கிய மாணவனுடைய மன அழுத்தம் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த ட்ரிப் முதல் மதிப்பெண் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்ச அவமானமாச்சே. 35ல இருந்து ஆரம்பிச்சு 36, 37, 38, 40ன்னு வர்றவன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா கான்பிடென்டா வரான். எடுத்த எடுப்புல 100 வாங்குறவன் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கான். ஏன்னா அவன் 100 வாங்கினவன் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினார் கேட்டகரி. அந்த பிம்பத்தை தக்க வைக்கணும். ஐயோ அது போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடுச்சுன்னா என்ன பண்றது. ஆக மற்றவர்களுக்காக உருவாக்கி கொண்ட பொய்யான தோற்றத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான சுமையில் இருந்து நாம் எப்பொழுது விடுபடுவோம் என்றால், தனிச்சிறப்பு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அந்த தேவை மறையும். ஆக அந்த தனிச்சிறப்புங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நம்முடைய ஒட்டுமொத்த உள்ளார்ந்த எண்ணங்களுடைய எல்லா விஷயங்களையும் அழகா மாஸ்டர் பிரிச்சு சொல்லியிருக்கார். நம்முடைய தனித்திறமைகள், வலிமைகள் மற்றும் சிந்தனைகளை இன்னமும் நாம் பெற்றுள்ளோம். அப்ப நான் ஸ்பெஷல் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள போயிட்டாலும் கூட, என்னுடைய இருப்பு பாவனையற்றதாக மாறிவிட்டாலும், என்னை நான் எல்லா இடத்திலும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்னுடைய வலிமையை என்றாலும், என்னுடைய தன்னம்பிக்கையை யாருடனும் ஒப்பிட்டு நான் கூறவில்லை என்றாலும் கூட,
என்கிட்ட அதெல்லாம் இருக்கும். அந்த வலிமையும் என்னுடைய சிந்தனையும் என்னிடம் இருந்த போதிலும் நான் அந்த ஸ்பெஷல் அப்படிங்கிற ஐடியாவை விட்டுட்டேன்னா நம்முடைய தனிப்பட்ட அடையாளமும் சுயமதிப்பும் அவற்றின் வரையறைக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். இப்ப என்ன ஸ்பெஷல்? இப்ப நான் வரையறைக்குள்ளார மாட்டிக்க மாட்டேன். அவர் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்படித்தான் இருக்கணும். அவர் பொய்யே சொல்ல மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால எல்லா உண்மையையும் சொல்லி வாங்கி கட்டிக்க வேண்டிய அவசியத்துக்கு நான் போக மாட்டேன். அப்ப தனிச்சிறப்புடைய மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார்ல, தசரதன் இது மாதிரி ஒரு வாக்க கொடுத்துட்டு வாக்க மீறக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த தனிச்சிறப்புடையவர்களாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தானே அதை செய்ய வச்சுது. ஆக அந்த எண்ணம் போயிடுச்சு அப்படி என்றால் நாம் வரையறைக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்மை நாமே ஒரு விஷயத்துக்குள்ளார மாட்டி வைத்துக் கொள்ள மாட்டோம். எப்ப வரையறை உடைகிறதோ அப்பவே நம்ம ஒரு விதத்துல லிபரேட் ஆகிறோம். சுயமரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்ட ஆற்றல். நம்முடைய ஆற்றல்ல பெரும் பகுதி இதுக்குத்தான் போகிறது. என்னுடைய செல்ஃப் எஸ்டீமை நான் தக்க வைத்துக் கொள்வேன். மரியாதை கெட்டு போயிடாம இருக்கிறதுக்காக யாருகிட்ட எவ்வளவு பேசணும், யார்கிட்ட எவ்வளவு நெருங்கணும், யாரை நெருங்கக்கூடாது அப்படின்றதுக்கு நான் செலவு பண்ற நேரம், அல்லது என்னுடைய சுயமரியாதையை பாதுகாப்பதற்காக நான் செலவிடுகின்ற தொகை, பணம், அல்லது என்னுடைய எனர்ஜி. அடுத்தது நான் மரியாதை மிக்கவன் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்த மற்றவங்களுக்கு முன்னாடி கம்பீரமா ஒரு கர்வத்தோட இருக்கிறதுக்காக நான் செலவு செய்கின்ற இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இவற்றை எல்லாவற்றையும் நான் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துறேன். இப்ப 10 நாள் கார்ல போயிட்டு எங்க போனாலும் கார்ல போய் இறங்கிட்டு திடீர்னு கார் இல்லாம ஒரு எளிமையா போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் முடியுமா நம்மளால? ஏன்னா கார்ல போய் இறங்கின அதே கை நடந்து போனதான் எப்படி ஒத்துக்க முடியும்? அப்படி இல்லைன்னா ஒரு காஸ்ட்லியான கார்ல இருந்துட்டு திடீர்னு ஒரு சாதாரண சின்ன பழைய காரை வாங்கிக்கிட்டு அதுல போன்னு சொன்னாலே ஒருத்தரால போக முடியாது. 2 வீலர்ல போனவரை பஸ்ல போன்னு சொன்னாலே போக முடியல. இப்ப அந்த அளவுக்கு நம்ம அதை எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸை தக்க வைக்கிறதுக்கே அந்தஸ்து, அதை தக்க வைக்கிறதுக்கே கடும் போராட்டம். கழுத்து நிறைய நகையை போட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு கழுத்தோட போனா யாராவது போமா ஓசி வாங்கியாவது போட்டுட்டு போ. பட்டு புடவையை கட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு சாதாரண புடவையில போக சொன்னா போவோமா? ஓசி வாங்கியாவது ஒரு பட்டு புடவை கட்டிட்டு போகணும். இல்லைன்னா அந்த இடத்துக்கு கௌரவமா இருக்காது. ஆக கௌரவம், நம்முடைய அந்தஸ்து, இவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக, பாதுகாப்பதற்காக, அதை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய ஆற்றலில் பெரும் பகுதியை நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களிலிருந்து நாம் தனியாக தெரிய வேண்டும், அல்லது நம்மை பற்றி நாம் உருவாக்கி இருக்கின்ற அல்லது சமூகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த முகம் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக நான் செலவு பண்ண எனர்ஜி எல்லாம் இப்ப வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுகிறது. அப்ப தனிச்சிறப்பு உடையவர்கள்ங்கிற எண்ணம் இல்லாமல் போகும் பொழுது நாம் நம்முடைய அகங்காரம் வேற ஒரு பரிமாணத்துக்கு போய் தேவையற்ற சுமையில் இருந்து நம்மை விடுவித்து லேசாக்குகிறது. அதுதான் குழந்தைங்களுக்கும் நமக்கும் உள்ளது. ஏன் அவங்க லேசா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அந்த தனிச்சிறப்பு உடையவர்களாக தன்னை காட்டிக் கொள்வதை பெரிதும் மறந்து போயிடுறாங்க. காட்டுறாங்க, ஆனா அது ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு 4 பேருக்கு முன்னாடி நான் போட்டிருக்க ட்ரெஸ் இப்படிதான் இருக்கணும், 4 பேர்ல என்னுடைய ட்ரெஸ், அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அது மாதிரி வேணும்னு அழுவானே ஒழிய இந்த ட்ரெஸ்ஸை போட்டவனா என்ன சாதா ட்ரெஸ் போட்டு போக சொல்றிய, நான் எப்படி போவேன் அப்படின்னு நிக்க மாட்டான். அந்த வித்தியாசம் அவங்களுக்கு அவ்வளவு தன்னை தனிப்படுத்தி மற்றவர்களிருந்து காட்டிக்கிற திறமை அவனுக்கு இருக்காது. நம்ம தான் அவனை 10 பேருக்கு நடுப்புற இவன் சிறந்தவன், இவன் பாரு அவனை விட இவன் நல்லா இருக்கான், இவனை விட நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லி இவனை மாதிரி உண்டாங்க. இதெல்லாம் இப்ப நவீன எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒருத்தருக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவன் சிறந்த மாணவன், இவன் ஒழுக்கமானவன், இவன் நேர்மையானவன் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவனை மனசுல பதிய வச்சு அதுவா மாத்தணும். இட் இஸ் நாட் குட். அவனுடைய நேச்சர் படி போகணும். அவன் இப்படி இருந்தால் அதனால என்ன பெனிஃபிட்ஸ் அவனுக்கு, அப்படி இல்லாட்டி என்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறது அவனுக்கு சொல்லணும். பாராட்டி 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 அவனுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு மேல ப்ரெஷரை ஏத்தி அதுலயே வாழ வைக்கிறது.
ஒரு நாள் அந்த பிம்பம் உடையும் போது அவன் தற்கொலை பண்ணிக்கும். நேர்மையானவன் எல்லா நேரத்திலும் நேர்மையானவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நேர்மையற்று போறதுக்கான சூழ்நிலைகளும் அவசியங்களும் தேவைகளும் இருக்கிற அன்னைக்கு நேர்மையற்று போனா இது வாழ்க்கையுடைய ஒரு பகுதின்னு எடுத்துக்கணும்னா அவன் அந்த பிம்பத்தை உருவாக்கி அவனா உருவாக்கினா நீங்க உருவாக்கி இருக்கீங்க கீழே இருந்து. என் பையன் எப்பயும் ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் தாங்க வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் வரணுங்கிற பிம்பத்தை உருவாக்குனது நீங்க. அவன் அவன் வந்தா விளையாண்டான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தான் வெரி குட் பண்ணல அதோட விட்டுட்டால் பிம்பம் கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் தாங்க வருவான். என்ன சொன்னீங்க அவனை மாதிரி யாராலையும் முடியாதுன்னு நீங்க அவனுக்கு நேரா சொல்லி சொல்லி அல்லது மற்றவர்கள் எல்லாம் சொல்லி சொல்லி அவனுக்கு ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னா அவன் என்னைக்கு செகண்ட் வர்றானோ அன்னைக்கு தற்கொலை பண்ணி. இதெல்லாம் இந்த ஒரு வார்த்தை தனிச்சிறப்புங்கிற வார்த்தை அதுல இருந்து நம்ம உருவாக்கிக்கிற அந்த போலியான முகம், அந்த போலியான முகத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்றதுக்கான சுமைகள், இது நம்ம இதயத்துல இருந்து இறங்குனாலே நம்ம லேசாயிடுவோம். இது முடியுமா நம்மளாலன்னா அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் இது அடுத்த விஷயத்துக்கு தான் வரும். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் பிராணாகுதி அதற்கான இடத்தை உருவாக்கி இதயத்தில் மிகுந்த ஆற்றலுடன் செயல்படுகிறது. பாத்தீங்களா? எதுக்கு? அந்த தனிச்சிறப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற தேவையை தூக்கி போட்டுட்டு நம்மளை நம்ம உருவாக்கின பிம்பங்களை உடைத்து அந்த சுமையில் இருந்து நம்மளை விடுபட வைப்பதற்கான விஷயத்திற்கு பிராணாகுதி பயன்படுகிறது. அதற்கான இடத்தை அது தானே உருவாக்கி மிகுந்த ஆற்றலுடன் இதயத்தில் செயல்படுகிறது. இதெல்லாம் நினைச்சு பார்ப்போம். ஒரு பிராணாகுதியானது அந்த தனிச்சிறப்பு உடையவர்கள் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நம்மளை விடுபடுத்திட்டு நம்முடைய இதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. இது சாதாரணம் தான். ஆனால் இதுக்கு அடுத்து சொல்ல வர விஷயம் பாருங்க. பிராணாகுதி வலுக்கட்டாயமாக உட்புகுவதில்லை. அது வெற்றிடத்தை மட்டுமே நிரப்புகிறது. நிரம்பி இருக்கும் இதயத்தின் வாசலில் காத்திருக்கிறது. ரொம்ப 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 ஒரு ரிவீலிங் ஸ்டேட்மெண்ட் இது. நீங்க எத்தனை தியானங்களை செய்தாலும், நம்ம எத்தனை சத்சங்கங்கள் அட்டன் பண்ணாலும், எவ்வளவு டிரான்ஸ்மிஷன் மழையிலேயே நம்ம நனைந்து கொண்டிருந்தாலும் அந்த டிரான்ஸ்மிஷன் ஆனது வலுக்கட்டாயமாக என் இதயத்தை துளைத்து கொண்டு உள்ளே செல்வதில்லை. என்ன பண்ணும்? இட் இஸ் வெயிட்டிங். இட் இஸ் வெயிட்டிங். வெயிட்டிங் எங்க வெயிட் பண்ணுது? அது இதயத்தின் வாசல் வரை சென்று அங்கே காத்திருக்கிறது. நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம தான் தியானம் என்பது காத்திருத்தல் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் புரிந்து கொண்டிருக்கிற விஷயத்துக்கு மாஸ்டர் அப்படியே கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தியானம் என்பது காத்திருத்தல் அப்படின்னா, நான் தெய்வீக அந்த டிரான்ஸ்மிஷனுக்காக என் இதயத்தை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருப்பதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா தெய்வீகம் என்ன சொல்கிறது? மாஸ்டர் என்ன சொல்றாரு? பிராணாகுதி அது இட் இஸ் வெயிட்டிங் இன் யுவர் ஹார்ட் டு என்டர். ஏன் போக வேண்டியதானே அப்படின்னா போகலாம், பட் இட் இஸ் ஆல்ரெடி ஃபில்டு. நான் அந்த வீட்டுக்குள்ளார போக தாங்க விரும்புறேன், பட் ஆல்ரெடி அங்க 10 பேர் இருக்கிறாங்க. அவங்கள தூக்கி வெளியில விட்டுட்டு வெளில போடா நீ, நான் உள்ளார வரணும் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த பிராணாகுதி இல்லை. இட் இஸ் வெயிட்டிங். சமீபத்துல ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட் பத்தி பேப்பர்ல படிச்சேன். கொரியாவில இருந்து வந்த ஒரு 40-45 வயது முடிக்கத்தக்க முதியவர். அவர் நம்ம ஊர் போற ட்ரெயின்ல புக் பண்ணிருக்காரு. புக் பண்ணிட்டு பார்த்தா போறாரு. போயிட்டு ட்ரெயின்ல அவரு இருக்கிற இடத்த பார்த்தா அங்க யாரோ படுத்திருக்காங்க, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, யாரும் எந்திரிக்கல. அவர் நம்பரை பாக்குறாரு, அங்க இருக்கிறவர் பாக்குறாரு, ஒன்னும் சொல்லல. போய் ட்ரெயின்ல அந்த வாசப்படி கிட்ட அந்த டாய்லெட் இருக்கிற வாசப்படிட்ட உட்காந்து ஈஸ் டிராவலிங். இந்த டிக்கெட் செக்கர் ஒரு தடவை பார்த்துட்டு, 2 தடவை பார்த்துட்டு, 3ஆவது தடவை பார்த்துட்டு, இவர் வித்தவுட் டிக்கெட்ல அல்லது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல நீங்க உட்கார்ந்துருக்காருன்னு நினைச்சிட்டு அவரை போய் சத்தம் போட்டு எழுப்பி விட்டு அவர் டிக்கெட்டை செக் பண்ணும்போது தான் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள சத்தம் போட்டு எழுப்பி விட்டு இவரை போய் உட்கார வைக்கிறார். எவ்வளவு பெரிய பண்பாடு பாருங்க. அங்கிருந்து வர்றவரு
அவர்களை வெளியில எந்திரிங்க இது என் இடம்னு சொல்ற அளவுக்கு கூட அவர் மனது நோக்கல, அதாவது இடம் கொடுக்கல. சோ தன்னை ஒதுக்கி கொண்டு தான் அதுக்கு முழுசா பணம் கட்டியிருந்தா கூட வாசப்படில உட்காந்துட்டு பயணம் பண்றார். இது எப்படிப்பட்ட விஷயமோ அப்படிப்பட்ட விஷயமா தான் பிராணாகுதி இருக்கு. பிராணாகுதி இதயத்திற்குள் சென்றாலும் அது உள் புகுவதில்லை. என்கிட்ட ஒரு அபியாசி கேட்டாங்க, நீங்க சொல்றீங்க ஒரு ஒரு தடவை நீங்க சிட்டிங் வாங்கினா, ஒரு சத்சங் வாங்கினா, அதுக்கப்புறம் ஒரு 10 முறையாவது தியானம் பண்ணாதான் அது கரையும்னு. அப்படிங்கிறப்ப நீங்க மாஸ்டருடைய சத்சங்கம் ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுக்குறாரு, தொடர்ச்சியாக டெய்லி 2 சத்சங்கம்னு பண்டாரா ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப இவ்வளவு வாங்கினா அது உள்ள போவாதா, சரிக்காதா அப்படின்னா, எல்லாம் வாங்கலாம். எல்லா பிராணாகுதியும் மாஸ்டர் விதை வடிவத்துல மாற்றி இதயத்துக்கு அனுப்பி விடுகிறார். அது என்னமோ உண்மைதான். ஆனால் அது நேரடியாக இதயத்தின் ஆழத்துக்கு செல்லாமல் இதயத்தின் வாசலில் காத்திருக்கிறது. நம்ம இதயத்தோட வாசல்ல எத்தனை கோடிக்கணக்கான, எத்தனை ஆயிரக்கணக்கான விதைகள் காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு தெரியாது. தியானம் என்பது காத்திருத்தல், அது காத்துக்கிட்டு இருக்கு. இங்க என்ன தேவை அப்படின்னா அததான் சொல்ல வர்றாரு. அங்க ஒரு வெற்றிடம் தேவை. அங்க வெற்றிடம் இருந்தால் அது உள்ள போயிடும். வெற்றிடம் இல்லை என்றால் எத்தனை நாட்கள் ஆனாலும் இதயத்தின் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம இதயத்துல கணக்கற்ற பிராணாகுதிகள் விதை வடிவத்துல உள்ள நுழையிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய இதயம் சுயமரியாதை, சுய கௌரவம், தற்பெருமை, அகங்காரம் என்ற விஷயங்களால் நிரம்பி இருக்கும் பொழுது அது எப்படி உள்ளே செல்லும்? இவ்வளவு ஒரு ரிவீலிங் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் சொல்றாரு, அதனால்தான் பல முறை அனுபவம் உள்ள பயிற்சியாளர்களிடம் மகத்தான மாற்றங்கள் நிகழ்வதில்லை. இப்ப தெரியுதா ஏன் சீனியர் அபியாசிஸ் நல்லா ரொம்ப நாள் ஆனவங்களால தியானத்துல மிகப்பெரிய மாற்றங்களை ஏன் உணர முடிவதில்லை? இதை பிரிசப்டர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க. இந்த புது இடத்துக்கு போனாங்க, அன்னமா ஹார்ட்டுங்க குடுக்க குடுக்க மனசுல பொங்குதுங்க மாஸ்டருடைய கிரேஸ். நினைச்சு பாப்பார், இதே பழைய அபியாசிகள்லாம் கொடுக்கும்போது ஏங்க இது மாதிரி இருக்க மாட்டாங்க? ஒரு பிரிசப்டர் சொல்லுவார். ஏன் இது மாதிரி நிகழ்கிறது? அதுக்கான காரணம் இதுதான். இதயம் ஏதோ ஒன்றினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது பிரணாகுதி வலுக்கட்டாயமாக உட்புகுவது இல்லை. மாறாக எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் அனுமானங்களும் ஆன்மீக அறிமுகமும் இல்லாமல் தியானத்தில் அமர்ந்திருக்கும் புதிய ஆர்வலர்களிடம் அந்த மாற்றங்கள் மிக அழகாக நிகழ்கின்றன. அவர்களிடம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள எதுவும் இல்லை. இது என்னோடது, நான் இப்படிப்பட்டவங்கிற எண்ணத்தோட அவங்க வைத்துக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. அவர்களது இதயம் என்னும் பாத்திரம் காலியாக உள்ளது. தெய்வீக அருள் எவ்வித எதிர்ப்புமின்றி அதை நிரப்புகிறது. இந்த இடம் படிக்கும் பொழுது, மாஸ்டர் பேசும் பொழுது இந்த இடம் வெளிப்படுத்தின விஷயம் மிகப்பெரிய தாக்கத்தை எனக்குள்ளார ஏற்படுத்துச்சு. அதனால இதை இன்னும் நல்லாவே சொல்லலாம். இப்ப நம்ம இதயத்தை நம்ம எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? மாஸ்டர் என்ன இந்த மாதிரி சொல்றாரு, புதிதாக வர்றவங்க மட்டும் அவங்க இதயத்துல எவ்வளவோ விஷயங்களை வச்சுக்கிட்டு தானே வர்றாங்க, அவங்க மட்டும் இதயத்தை காலியா வச்சுக்கிட்டா உள்ள வர்றாங்க அப்படின்னா நம்ம இப்படி அதை பார்க்கலாம். அதாவது என்னன்னா, ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல நிறைய பாறை மாதிரி நிறைய இல்ல, ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில் நிறைய கல்லு கிடக்கு. இப்ப இந்த கல்லை விட ஒரு சூட்சுமமான விஷயமான தண்ணிய அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளார ஊத்துனா போகுமா போகாதானா? தாராளமா போகும். ஏன்னா அந்த கல்லுக்கு இடுக்கு இருக்கு. அந்த இடுக்குகள் இந்த தண்ணீர் போவதற்கு போதுமானவை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி உள்ள போகாது. ஒருவேளை அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வீரியமானதாக இருக்கிற பட்சத்துல, அது ஏதோ ஒரு கெமிக்கலோட கலந்துருக்கிற பட்சத்துல அதுவே அந்த கல்லை கரைக்கவும் செய்யும். அல்லது அந்த தண்ணி அந்த கல்லு மேல தன்னுடைய குளிர்ச்சியை பரப்பி அந்த கற்களை குளிர வைக்க முடியும். ஏதோ ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல அதனால உருவாக்க முடியும். ஈவன் கல்லை விட அது மாதிரி இந்த கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஆசைகள், அது மாதிரி விஷயங்களோட இருக்கிற மக்களுடைய இதயங்கள் கூட
அந்த பாறைகள் நிரம்பின ஒரு இதயம் மாதிரிதான். அங்க இடுக்குகள் நிறைய இருக்கும். அந்த இடுக்குகள்ல போய் விழுகின்ற பிராணாகுதி மிக அழகாக ஒரு நாளைக்கு அந்த பாறையை உடைச்சு விட்டுரும். நீங்கெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, பாறைகள் எப்படி உடைகின்றன. மிகப்பெரிய பாறைகள் எப்படி உடையுதுன்னா தண்ணியாலதான் உடையும். தண்ணி எப்படி உடைக்கும் மிகப்பெரிய பாறைய அப்படின்னா, பாறை வெயில்ல லைட்டா ஒரு விரிசல் விடுறப்ப அது உள்ளார போய் தண்ணி உள்ள உட்காரும் கொஞ்சமா. அது குளிர்காலம் வரும் பொழுது அல்லது நைட்ல சில்லுன்னு ஆகும் பொழுது அந்த தண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு தண்ணி சில்லுன்னு ஆகும் பொழுது ஒரு அரை டம்ளர் தண்ணி பனிக்கட்டியா மாறும் பொழுது 1 டம்ளர் ஆகுங்கிறது சயின்ஸ் கான்செப்ட். அப்ப இதனோடு இடுக்குல போய் நிரம்பின தண்ணியானது குளிர்ச்சி அடையும் பொழுது தன்னை விரிவடைய வைத்துக் கொண்டு அந்த பாறையை நகர்த்தும். இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை பிளக்க ஆரம்பிச்சு. ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு பாறை 2ஆ உடைஞ்சு. சாதாரண தண்ணி அது எந்த விதமான வேலையும் செய்யல. அது தன் இயல்புக்கு சுருங்குகிறது, விரிவடைகிறது. அது இதுக்கு ஒரே ஒரு வேலை என்னன்னு கேட்டா, அந்த தண்ணி நுழையிற அளவுக்கு அந்த பாறையில ஒரு இடுக்கு வந்துச்சு. இந்த கான்செப்ட் நினைச்சு பாருங்க. உங்க இதயம் பாறை மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சின்ன ஓட்டை, சின்ன ஒரு பிளவு இருந்தால் போதுமானது. அந்த பிளவு வழியாக அதை விட சூட்சுமமான ஒரு விஷயம் உள்ள போய் அதை தகர்த்து விடும். இதுதான் புது அபியாசிக்கு நடக்குது. அப்ப என் இதயத்துல பாறையே இல்லைங்க, ஃப்ரீயா தாங்க இருக்கு அப்படின்னா அடுத்த கட்ட சிக்கல் வருது. என்ன வருது? பாறைக்கு பதிலா அந்த இடத்துல மண் வச்சிருக்கீங்க. ஃபுல்லா மண்ணால நிரப்பி இருந்தால் பாறை இடுக்குல நிரம்பின தண்ணியை விட இந்த மண்ணுல இன்னும் கொஞ்சமான தண்ணி தான் நிரம்பும். மண்ணு ஈரமாகும், கொஞ்சமான தண்ணி தான். சரி, இது அப்படியே இந்த கான்செப்டை எடுத்துட்டு இன்னும் சூட்சுமமான விஷயங்களுக்கு போய் திங்க் பண்ணி பார்ப்போம். என்னுடைய இதயத்துல பாறைகள் கிடையாதுங்க. பாறைகள் இருந்தால் அதுக்குள்ளார பிராணாகுதி போய் அதை உடைச்சி அதை விட சூட்சுமமான ஒரு நிலையை உங்களுக்கு உணர வைக்கும். நீங்கள் மாற்றங்களை உணர்வீர்கள். ஒருவேளை உங்க இதயம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தால் அதை விட சூட்சுமமான காற்று அதுக்குள்ளார போறதுக்கு திணறும். எப்படி காத்து உள்ள போகும்? தானா போயிடுமா? ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணி இருக்கு, இப்ப அதுக்குள்ளார காற்றால போக முடியுமா? இட் இஸ் வெயிட்டிங். அப்ப கடினமான பாறை போன்ற இதயத்துல கூட இடுக்குகள் இருக்கு. தண்ணீரால் நிரம்பின இதயத்துல காற்று நுழைவதற்கு இடுக்கு இல்லை. அப்ப அதை விட சூட்சுமமான ஒன்று உள்ள நுழைவதை அது அங்கேயே தடுத்துருது. ஸோ இங்கேயும் கூட சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சம்டைம்ஸ் உங்க இதயத்துல இருக்கிற தண்ணீர் ஆவியாக போயிடலாம். அந்த தண்ணீர் அதன் இடையில அந்த காற்று குமிழ்களை சில நேரங்கள்ல அனுமதிக்கலாம். ஏன்னா தண்ணிக்கு மேலே இருந்துதான் காத்து கீழே போகாது. காற்றினுடைய இயல்புக்கு ஒரு தண்ணி பாத்திரத்துல அடியில ஒரு சின்ன துளை போட்டு அதுல காற்றை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டோம்னா தானாவே அது பபுள்ஸா அந்த தண்ணி வழியா மேல போற மாதிரி. ஈவன் தண்ணீர் போல கொஞ்சம் மென்மையான இதயங்கள் கூட ஒரு சில நேரங்கள்ல பிராணாகுதியை வேற ஒரு மட்டத்திலிருந்து தான் ஏற்றுக்கொண்டு உள்ள அனுப்பிடுது. பிராணாகுதி தானா உள்ள போயிடுது. அதோடைய இயல்புல இருந்து மாறல. அது காத்திருக்கும். தன் இயல்பு வரும் பொழுது உள்ள நுழையும். இதான பிராணாகுதி. இப்படி நினைச்சு பாரு. இன்னும் சூட்சுமமா போய் பாரு. இதயத்துல தண்ணியும் இல்லை, பாறையும் இல்லை, வெறும் காற்றினால் நிரம்பிய இதயம் நினைச்சுப்பாரு. அந்த அளவுக்கு அதை காற்றுனா காற்று கிடையாது. இந்த பாறைன்னு சொல்றது, தண்ணின்னு சொல்றது, காற்றுன்னு சொல்றதெல்லாம் என்னுடைய இதயத்துல நான் இன்னும் சூட்சுமமாக மாறிட்டு வருகின்ற நிலைமை. அப்ப அந்த சாதாரண அபியாசி இன்னும் கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணி அன்பு கலந்தவராக, மென்மையானவராக தன்னை அபியாசியாக நினைக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் இதயம் தண்ணி மாறி மாறுது. தன்னை மிகவும் தூய்மையானவராக சொல்ல ஆரம்பிக்கிறார், நினைக்க ஆரம்பிக்கிறார் மற்றவர்கள்ல இருந்து. உண்மையிலேயே அந்த நினைப்பு அவரை தூய்மையாக்குறது. தூய்மையா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, தூய்மையா இருக்கிறதா அவர் நினைக்க ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனை. இப்ப அவர் 3ஆவது ஸ்டேஜுக்கு வராரு. இப்ப அந்த தண்ணியை விட மென்மையாக அவர் மாறுறாரு, காற்றாக மாறுகிறது அவர். நினைச்சு பாருங்க. இப்ப ஆல்ரெடி என்னுடைய ஹார்ட்ல காற்று இருக்கு, அதாவது காற்று அளவுக்கு நான் மென்மை ஆயிட்டேன். இப்ப அதை விட சூட்சுமமான ஒரு வெற்றிடம் அங்கே செல்ல முடியுமா? இதுதான் பிரச்சனை. அப்ப என் இதயம் மேலும் மேலும் சூட்சமமான விஷயங்களால் நிரப்பப்படும் பொழுது
அதை விட சூட்சுமமான விஷயம் உள்ளே புகுவது கடினமாகிறது. காற்று இருக்கிற இடத்துக்குள்ளார வெற்றிடம் போக முடியாது. பாறை இருக்கிற இடத்துக்குள்ளார தண்ணி போயிடும், தண்ணி இருக்கிற இடத்துக்குள்ளார காற்று போயிடும். ஆனால் காற்று அளவுக்கு வந்த இடத்துக்குள்ளார என்ன போக முடியாது, வெற்றிடம் உள்ள முடியாது. காற்று தான் வெற்றிடத்தை நோக்கி. அப்ப எப்படி டிரான்ஸ்மிஷன் இன்னும் சூட்சுமமான மனிதர்கள் உள்ளார நுழையறதுக்கு கஷ்டப்படுகிறது. அப்ப நான் வெற்றிடத்தை உருவாக்கினால்தான் அந்த காற்று உள்ள நுழையும். காற்று விட ஒரு பரவாயில்லைங்க, கொஞ்சம் கனமானது. பெருங்காய டப்பாவை எடுத்து ஈவன் ஆஃப்டர் ரிமூவிங் ஆல், அந்த அசோஃபைட்டிடா ஃபுல்லாவே நீங்க எடுத்துட்டு வெறும் டப்பாவை வச்சிருந்தா கூட இட் இஸ் ஃபில்டு வித் ஒன் அரோமா. அந்த பெருங்காய வாசனை இருக்கும் பொழுது வாசனையற்ற தன்மை அதுக்குள்ளார நுழைய முடியுமா? அதனாலதான் நம்ம இலக்கியங்கள்ல இதயத்தை வந்து காலி பெருங்காய டப்பா, இந்த உடம்ப காலி பெருங்காய டப்பா, மனசுக்கு இந்த வார்த்தைகள்லாம் காலி பெருங்காய டப்பான்னு ஒரு பேர் இருப்பாங்க. பெருங்காயம்னா உடம்பு. இந்த உடம்பு வந்து ஒண்ணும் இல்லாட்டியும் கூட தன்னை அந்த வாசனையை வெளிப்படுத்தி கொண்டு, ஏற்கனவே இருந்த வாசனையை வெளிப்படுத்தி கொண்டு, பெருங்காய டப்பால இருக்க பெருங்காயம் தீர்ந்து போயிட்டா கூட அந்த டப்பா வந்து அந்த பெருங்காய வாசனையை விடாது. அது மாதிரி என்கிட்ட புகழ்வதற்கு ஒண்ணும் இல்லாட்டி கூட நான் முன்னாடி பெற்ற அந்த பெருமையை இன்னும் மனசுக்குள்ளார வைத்துக் கொண்டு அதுவாக என்னை நினைத்து கொண்டிருப்பேன். என்கிட்ட இந்த பிறவியில உள்ள எல்லா விஷயங்களும் எல்லாத்தையுமே மாஸ்டர் எடுத்துட்டா கூட பழைய பிறவிகள்ல உள்ள கொண்டு வந்த வாசனைகளை நான் வைத்துக்கொண்டு அதை என்னுடைய மனப்போக்குகளாக மாற்றிக்கொண்டு நடந்து, இந்த காலி பெருங்காய டப்பா அளவுக்கு போன இதயம் கூட, சுத்தமாக காலி ஆகிவிட்ட இதயம் கூட பெருங்காய டப்பா மாதிரி வாசனையால் நிரம்பி, அந்த வாசனையை எதை வைத்து இருக்கு பாருங்களேன். இவ்வளவு ஒரே ஒரு வார்த்தை தாங்க. இதுக்கு முன்னாடி வரிய பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான். பிராணாகூதி வலுக்கட்டாயமாக இதயத்திற்குள் உட்புகுவதில்லை, அது வெற்றிடத்தை மட்டுமே நிரப்புகிறது. ஏற்கனவே நிரம்பி இருக்கும் இதயத்தின் வாசலில் பணிவுடன் காத்திருக்கிறது. இந்த வார்த்தைகள் எவ்வளவு மிகவும் ஆழமாக நம்மை வந்து மாற்றிக்கொள்வதற்கான விஷயத்த சொல்லுது. இந்த 3 வார்த்தை மிகச்சரியாக நமக்கு வெளிப்பாடு மாஸ்டரால் கொடுக்கப்பட்டதுன்னா நம்ம தியானம் பண்ற முறை மாறிடும். எவ்வளவு நேரம் பண்ணோம், எவ்வளவு ஸ்ட்ரைட்டா உட்காந்து பண்ணோம், எவ்வளவு கரெக்டா வந்து காலம்பரை எந்திரிச்சு உட்கார்ந்தோம், எத்தனை முறை இன்னைக்கு மாஸ்டருடைய நேரடி சத்சங்கத்தில் உட்கார்ந்தோம் அப்படிங்கிற கணக்கை விட்டுட்டு ஒரு நிமிடம் கூட போதும் நான் மாஸ்டரோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த பிரணாகுதியை பெற்றுக்கொள்வதற்கு. பெற்றுக்கொண்டே நான் இதயத்தில் இருக்குது, ஆனா உள்ள போகணும் இல்லையா? அந்த உள்ள போகணும்னா நான் தனிச்சிறப்பு உடையவன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் என்னை விட்டு நீக்க, அந்த மென்மையான அகங்காரம் என்னை விட்டு நீக்கியா. கடுமையான அரகன்ட் பீப்புள் கேன் பி சேஞ்ச், அவங்கெல்லாம் பாறை மாதிரி. ஆனால் தன்னை பணிவானவர்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டவர், தன்னை பக்தி மிக்கவர்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டவர்களார போக முடியாது பிரணாகுதி. பிம்பத்தை விட நான் பணிவானவர்களையோ பக்தி உள்ளவர்களையோ சொல்லல, தன்னை பணிவானவர்களாகவும் பக்திமான்களாகவும் நினைத்து கொள்பவர்களின் இதயத்துக்குள்ளார பிராணாகுதி போக முடியாது. அதனாலதான் அவங்க ஒரு காலகாலத்தில் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, பணிவாக நடிக்கவும் பக்திமான்களாக நடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்குள்ளார மாற்றங்கள் குறைஞ்சி போகுது. பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மிக கீழாக நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன? மாஸ்டருக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க எல்லாம் நீங்க எதிர்பார்க்காத குவாலிட்டிஸை வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? காரணத்தை இங்க சொல்லிட்டாரு. பிராணாகுதி வலுக்கட்டாயமாக உள்ளே புகுவதில்லை, அது மிகுந்த ஆற்றலுடையதாக இருந்தாலும் கூட இதயத்தின் வாசலில் வெற்றிடத்திற்காக காத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம தியானத்துல நம்ம இதயம் உண்மையிலேயே பணிவோட அந்த வெற்றிடத்தை உருவாக்கி, நீங்க எப்படி இருக்கீங்களோ நீங்க உள்ள வர்றதுக்கு தகுதியானோன்னா நான் இருக்கணுங்கிற அளவுக்கு நான் மாறல அப்படின்னா, இன்னைக்கு காலையில நான் இன்னமே செய்ய போற அந்த 1/2 மணி நேர தியானம் வந்து என்ன மாற்றத்தை எனக்குள்ளார உருவாக்கிடும். வாங்கி வச்சுக்கும், நோ யூஸ். நீங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் வைத்திருந்தாலும் அந்த பணம் உணவுப் பொருளாக, அந்த பணம் வந்து உடையாக, அந்த பணம் வந்து உங்களுடைய படிப்புக்கு செலவாக மாறல அப்படின்னா உங்க லைஃபோட ஸ்டேட்டஸ் மாற போகுது. ஸோ இதயம் முழுக்க பிராணாகுதி விதைகளாக நிரம்பி இருந்தாலும் இதயத்துக்கு உள்ளார அது நுழையில அப்படின்னா நாம மாற்றங்களை உணர போறது. என்ன மாதிரியான விஷயத்த மாஸ்டர் 2 வரியில சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா படிக்கும் பொழுது இதயம் தவிக்குது. எப்படி என்னுடைய இதயத்துல நான் அந்த வெற்றிடத்தை கொண்டு வர்றது?
வெற்றிடம் வேணும்னு கேட்டா வெற்றிடம் வராது. ஒரு ரூம் வெற்றிடமாக ஆக வேண்டும்னு சொன்னா வராது. ரூம்ல இருக்கிற விஷயங்களை நான் தான் தூக்கி வெளியில போடணும். நான் தான் தூக்கி வெளியில போடணும்னா பீரோ இருந்தா நவுத்தி வச்சிடலாம், கட்டில் இருந்தா நவுத்தி வச்சிடலாம். என்னுடைய ரூம் ஒளியினால நிரம்பி இருக்குன்னு நான் ஒரு கற்பனை பண்ணிட்டேன்னா யார் இந்த ஒளியை தூக்கி வெளியில போட முடியும்? நான் அந்த மாதிரி எனக்குன்னு ஏதோ ஒண்ணு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டேன் அப்படின்னா அந்த பிம்பத்தை உடைப்பதுதான் கஷ்டம்னு மாஸ்டர் சொல்றாரு. மிச்சம் எல்லாத்தையும் அவரு சரி பண்ண முடியும். இந்த பிம்பங்களை உடைப்பதில் தான் மூத்த அபியாசிகளுடைய வேலை இருக்கிறது. அப்ப நம்ம அபியாசத்துல மேல போக போக மெடிடேஷன் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி விஷயங்களை சிந்திச்சு பார்த்து நான் இது மாதிரி இருக்கிறேனான்னு பார்த்து அதுல கீறி நம்மளை நம்மை நாமே அறுவை சிகிச்சை செய்து கொண்டு உள்ள இருக்கிற என்னுடைய பிம்பங்களை ஒவ்வொன்றாக வெளியேற்றும் பொழுது ஏற்கனவே காத்து கொண்டிருக்கிற அந்த பிராணாகுதி உள்ள போகுது. இந்த பிம்பங்கள் எப்ப வெளியில வருது? நான் கண்ண மூடி தியானத்துல உட்கார்றப்ப அதுவாக இதுவாக நான் அப்படிப்பட்டவனாக இப்படிப்பட்டவனாக எனக்கு இது நடந்துருச்சேன்னு நினைப்பாக எண்ணங்களாக வெளியில வருது. அதை எண்ணங்கள்னு தூக்கி போட்டு அதை நான் உருவாக்கின பிம்பம்னு நினைக்கும் பொழுது ஓஹோ இதுதான் நான், அதனாலதான் எனக்கு இந்த எண்ணம் வருதுன்னு தெரியும் பொழுது நான் அது இல்லை, நான் சாதாரணமான ஆள் அப்படிங்கிற எண்ணத்தை உள்ள கொண்டு வந்தோம்னா அங்க ஒரு வெற்றிடம். ஸோ இதை இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த பகுதியை படிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை என்னுடைய இதயத்துக்குள்ளார மாஸ்டர் கட்டாயமா அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. அந்த மாதிரியான ஒரு தியானமாக இந்த நாள் தியானம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்தில் சொல்லுவோம். Please start meditation.